கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 132:18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் சத்துருக்களுக்கு. அவன்னா இந்த இடத்துல யாரை குறிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல அதற்கு முந்தின வசனம், அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று சொல்லப்படுகிறது. இங்கு கர்த்தர் தாவீதுக்கு இப்படி வாக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கின்றோம். இன்றைக்கு வசனம் நமக்கு நேராக கடந்து வருகின்றது. இது அருமையான ஒரு வாக்கு தத்தம். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அவன் மீதிலோ அவன் கிரீடம். இப்போ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு மகிமையை கொடுத்து வைத்திருக்கிறார். எப்படி நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மகிமையில வித்தியாசமானது, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மகிமை, அதற்கென ஒரு தனித்தனி மகிமை உண்டு. அதே போல கர்த்தர் நமக்கும் கூட ஒவ்வொரு நபருக்கும், விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகிமையை அவர் கொடுத்திருக்கின்றார். அவன் கிரீடம். அப்போ கிரீடமாக மகிமை கொடுக்கப்படுகிறது. கிரீடம் என்றால் என்ன? ராஜாக்கள் மற்றும் ராஜாத்தி இப்படி எல்லாரும் என்ன தலையில கிரீடத்தோடு அந்த நாட்கள்ல இருப்பாங்க இல்லையா? அப்போ கிரீடம் என்றாலே ராஜாக்கள் சூடிக்கொள்ளுகின்ற ஒரு அழகான மகிமையான ஒன்று. ஆண்டவர் நமக்கும் கூட இப்படிப்பட்ட கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மகிமை. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி ஜாக்கிரதையாயிரு என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிறத பார்க்கின்றோம். கர்த்தர் கொடுத்திருக்கின்ற தாளந்துகள் இதெல்லாம் நமக்கு அழகாய் ஒரு கிரீடம் போல கொடுத்திருக்கின்றாராம். நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம், குணசாலியான ஸ்திரீ தன் கணவருக்கு கிரீடமாக இருக்கிறாள் என்று பார்க்கின்றோம். அதே போல பிதாக்கள் பிள்ளைகளுக்கு மேன்மை என்று பார்க்கின்றோம். அப்போ இப்படி கர்த்தருடைய பார்வையில் அழகான மகிமையான காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட மகிமையானது வெளிப்படாமல், அதாவது மலராமல், அது வெளிப்படாமல் இருக்கலாம். அப்போ உங்களுக்குரிய மகிமை என்ன என்று வெளியே தெரியாதபடிக்கு உங்களை மற்றவர்கள் அசட்டை பண்ணி, உங்கள் சத்துருக்கள் உங்களை தாழ்த்தி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பேன், ஆனால் உன்னுடைய கிரீடம் உன்மேல் பூக்கும் என்று சொல்லுகின்றார். அப்போ என்னத்த? மலரும். வெளியே மகிமை தெரியாமல் மறைந்திருக்கிற உங்களுடைய மகிமை கிரீடம் மலரப் போகின்றது. விசேஷமாக தேவ பிள்ளைகளுக்கு அழகான ஒரு கிரீடம் என்ன அப்படின்னா, அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். லேவியராகமம் 21வது அதிகாரம் 12வது வசனத்தில் பாருங்க, அங்கு ஆசாரியர்களை குறித்து சொல்லும் பொழுது சொல்லப்படுகிறது, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. ஆசாரியர்களுக்கு கர்த்தர் அன்றைக்கு அழகான ஒரு நறுமணமான ஒரு தைலத்தை அபிஷேக தைலமாக வார்த்து வைத்திருந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். இன்றைக்கு நம்மை ஒவ்வொருவரையுமே ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்மை மாற்றி இருக்கின்றார். அப்போ நம் மேல அழகான ஒரு அபிஷேக தைலம், பரிசுத்த ஆவி என்னும் அபிஷேக தைலம் கிரீடமாக இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கிரீடம் மலராமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் கிரீடம் மலரும். மலரும். மகிமையாக நீங்கள் உயர்த்தப்படுகின்ற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகின்றது. உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பேன், ஆனால் உன் மீது உன் கிரீடம் மலரும், பூக்கும். அவன் மீது அவன் கிரீடம் மலரும் என்று பூக்கும் என்று தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்படியே ஆண்டவர் அழகாய் தாவீது கிரீடம் மலரும்படி செய்து அவர் குடும்பத்தை, அவர் சந்ததியை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய சந்ததியை அருமையாய் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கின்றோம். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொன்னது போல அருமையாக ஆயத்தம் பண்ணி அழகாக கர்த்தர்
ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மகிமைகள் மலராத படிக்கு, வெளிக்கு வராத படிக்கு அது இருந்த இடம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ சீக்கிரமாக அது மலரும்படி செய்வார், மற்றவர்கள் பார்க்கும்படியாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்ற அருமையான வாக்கு தத்தத்தின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கின்ற மகிமை ஆண்டவரை தாளந்து, ஆண்டவரே அபிஷேக தைலம் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே அது பெருகி ஆண்டவரே அது வெளிப்படுவதாக. ஆண்டவரே, தாவீதின் மேல் நம்முடைய அபிஷேக தைலத்தை வார்த்தீர் ஐயா தகப்பனே. ஆம், அதை வெளிப்பட பண்ணினீர், அது மலரச் செய்தீர் ஆண்டவரை. தாவீதை கனப்படுத்தினீர். இது உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை சிரசின் மேல் நீர் வைத்திருக்கிற அபிஷேக தைலம் என்னும் கிரீடமானது ஆம், அது ஆண்டவரே அவர்களுக்குரிய மகிமையை கனத்தை ஆண்டவரை உண்டாக்குவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வாடாத ஜீவ கிரீடத்தையும் கூட அழகாக நமக்கு வைத்திருக்கின்றார். நாம் அழகாய் இந்த உலகத்திலே நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிப்போம். அழகான கிரீடத்தை நமக்கு சூட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.